என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும்? என்னதான் பண்ணீங்க? அதான்டா தம்பி அக்கா அழகான ஒரு பாட்டு பாடுறா. மிரிண்டாங்க மிரிண்டாங்க வா கிதிரி மந்திரி ஜந்திரி என்னது? மிரிண்டாங்க மிரிண்டாங்க வா கிதிரி மந்திரி ஜந்திரி வேற பாடு பாடு. தடமாரா தோப்பு புள்ளே புயிலா புயிலா தேடு வாண்டு கோடி வாண்டு மயிலே புயிலா மெக்கானிக்கா ஏடா இந்த பாட அவன கேட்டாங்க. ஏய் சரி அவன அண்ணன் அவன மைக்கு தச்சி அவன கதையை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போறா. தம்பி எங்க இருக்கான்னு பாக்கறடா. தென்பாரி சென்றல் வேண்டும். போல மாட்டா. உபத்யுஜனை காண வேண்டும். அவனையும் அழைக்க வேண்டும். தம்பி ஆணி படிக்கிட்டே போகலாமா? ஆகட்டும். வெந்நீர மேகம் வானவெளியே வெண்ணிற மேகம் வாசக்கில விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன இதுவரை பெண்ணை கிடைக்கவில்லை. பெண்ணை தேடி தேடி கால்கள் அசந்து வட்ட பாரம் மீது அமர்ந்து ஓய்வு எடுத்து சென்று அதுக்கப்புறம் பெண்ணை தேடலாம். என்னது
நானும் போனா போதும் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டாங்க உள்ள வண்டி வந்து அது வேணாம் இது வேணாம் இப்படி பண்ணாதீங்க மூட்டை சாத்து நான் இங்கே இருக்கதான் இது மேல இருக்குது வேற ஊர்ல எங்க சார் சொல்லு நானும் எம்மா அடக்கணுமா இன்னைக்கு ஒரு நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன் கூட மாட்டேன் நாய் வாழ் நிறுத்த முடியுமா அது நிறுத்த முடியாது நான் இங்கே இருக்கதான் உங்களுக்கு சத்தியமா மேடம் பண்ணிங்கன்னா அடப்படமா இல்ல நான் வேற மாதிரி இந்த அடக்கம் உடக்கம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அண்ணன் கேட்டேன் யாரு இது அம்மா இது பச்சை கோயில் இருக்காது பாமணி செம்முனியா அது பேர் முடி மேல இருக்கிறது யாரு ஈரம் பேணும் நான் மலை ஏறணும் தலைவர் விட்டு போய் எடுத்தியா ஆமா வேற காரணம் ஆபீஸ் செப்பல் வாங்கி வாடி மலையேற முடியல கல்லு முடி குத்துது வேற காரணம் ஆபீஸ் செப்பல் வாங்கி வா மழை வந்தா பாதி அம்மா வாங்கி வயிறு அஞ்சிடணும் சரிப்பா அப்படியே மழை ஏறிப்பா அதை ஏறி முடி பிடிச்சி நீ தம்பி ஒரு நாள் தண்ணி தம்பி கம்பி கம்பி என்ன கம்பியா இவனா இருந்தா சரியா அவர் எழுப்பாங்க மாட்டி வங்கி வளையில் மாட்டி அவர் காதோரம் பொழுது தம்பி இந்த அடர்ந்த காலத்துல என் கை நிறைய வளையல் மாட்டி அவர் காது கிட்ட நின்று அடி சும்மா ஆட்டினான் சத்துக்கிட்ட அவர் காது செவிடு என்ன பண்ணுவா என்னடா சொல்றேன் அவர் காது செவிட என்ன பண்ணுவா தம்பி அச்சன் குடுக்கு சவாதி ஒத்தை குடுக்கு செல்லாது இதுதானே சொல்லுங்க என்ன சொன்ன அச்சன் குடுக்கு சவாதி அதான் நீ என்ன சொன்ன ஒத்தை குடுக்கு செல்லாது
அத்தை புழுதிட்ட பாடி என்னெல்லாம் மாறி பூசி அவள் அருகிலே சென்று நின்றார். அவள் கண்ணில் பாரோ என்னை கட்டி பாரோ. தம்பி, என்னுடைய மேல் என்னோட அங்கம் முழுவதும் செவ்வாய் அனைத்து வாசனை திரவங்கள் யாரி எல்லாம் பூசி அவர் கிட்ட நின்னா அந்த வாசனை ஊக்குள்ள ஏறி அவர் சுவாசத்தின் காலம் வாசனை கண்டு கட்டி எழுதி அவர் மூக்காட்சின்னாக்கா என்ன பண்ணுவீங்க சொல்லு. அவர் சளி குச்சி மூக்காட்சின்னாக்கா ஆறு கணக்கில் மழை எடுக்கிறது என்று சொல்லி ரெண்டு உட்காந்துருக்காங்க. சளி குச்சா மூக்கு வாசனை தம்பி என்னிடத்து மாறாப்பை இழுத்து நீரானை சொருகி இடதுகளை பாராப்பை எடுத்து முதல் தொருகி தொருகி ஒரு ஸ்தனமலை காட்டினால் அவர் கண்டிப்பாரோ தம்பி இடது கை மாறாப்பை இந்த முண்டானி இழுத்து இப்படி சொருகி என்னை ஒரே ஒரு பக்கம் ஸ்தனத்தை அவருக்கு காமிச்சா அவன் கண்ணு கூடாது என்ன பண்ணுவான். தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் எவ்வளோ பகை. தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் என்றாலே பகை. உண்மைதான். ஆகையா நாம் இருவர் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தேவேந்திரன் நம்ம கற்பாய்க்கு வரானு வாயில் வைத்து அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கிட்டா அப்போ தேவேந்திரன் பேர் சொன்னவனே அவன் ஏந்து வருவாங்க. அப்படியே அவன் தேவன் அசுரன். ஐயோ ஐயா இந்த கானகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஐயா ஆரிவி பக்கத்துல போடுறா. நாங்க வேலை ஐயா நீங்க யாரு ஐயா? நான் யாரா? சப்த சாகரத்தை ஆண்டு வரக்கூடிய சுந்தரோட தம்பி. என்னோட பெயர் உபசுந்திரன். 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 அருமையான பெயர். பேருக்கு ஏத்த உருவத்துக்கு ஏத்த பெயர். உண்மைதான். சரி, கானகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஐயா நீ யாரு? அது அழகான சிலை போல இருப்பது அது யாரு? நாங்க யாருங்க? நாங்க நாடகாரங்க. நாங்க அப்ப நாங்க யாரா? நான் தம்பி. அது அக்கா. யாருடா? எனக்கு அக்கா. உனக்கு அக்காவா? ஆமா. சரி போட்டோ. படிக்கிறியா? ஆமா நான் ரகலை படுக்கிறேன். அவளின் தங்கை இவள் எழுத்தாரா. நயன்தாரா பேர் எப்படிங்குது? எழுத்தாரா எங்கடாக்குதா? நயன்தாரா ஏதிங்கோ, திரிசானா ஏதிங்கோ, எழுத்தாரா ஏதிங்க மாட்டீங்களா என்ன? ஏதோ குழந்தை வந்துக்குது. வாயில வச்சுக்குமா? ஐயா தேவேந்திரன் வந்திருக்கிறான் சொன்னீங்க அல்லவா? நான் யார் தெரியுமா? நான் தான் தம்பி சாஜகான். சொல்லுங்க ஐயா. எங்க அக்கா. அக்காவா? அக்கா பார்த்து எனக்கு படிச்சு போச்சு. என்ன பண்ணோம்? சாத்து வைக்கணும். நாட்டுமா இது முடியாது. இந்த நேரம் சரியில்லை. என்ன யார்? ஏன் எதுக்காக? ஏன் வரக்கூடாது கிட்ட? உன்னை பார்த்து எனக்கு திருமணமா செய்ய வந்து செஞ்சா உன்னதான் திருமணம் செய்யணும். அப்படி இல்லைன்னா
இதே இடத்துல மாட்டுவோம். திருமணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டு போல. உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. கிட்ட வராதீங்க. என்ன பார்த்து எதுக்காக பயப்படுற? உங்களை பார்த்தா பயமா இருக்கு. என்ன பார்த்தா பயம் வரக்கூடாதா? மீறி பார்க்கணும் அப்படின்னு நடந்துச்சு. நடக்குதா? அது நடக்க கூடாதா? நீ வந்தா நான் செய்வேன் வா. என்னங்க சொல்லலாம். பார்க்கும்போது எனக்கும் ஆசைதான். ஆ, பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த best பண்ணு. அங்கே போதும். நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமல் விடும் பாரம் நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமல் விடும் பாரம் நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமல் விடும் பானம் நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம். கல்யாணமா? ஆ. இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க. யா. உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானா என்னை நீங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நான் எங்க கூப்பிடுறோம் நீங்க உங்க வரணும். நீ எங்க கூட்டா நான் வருவேன். அங்க வரீங்கன்னா திருமணம் எங்க வரணும் தெரியுமா? எங்க வரணும்? இரவு 12 மணிக்கு இரவு 12 மணிக்கு அதாவது தூரத்துல அது தெரிகிறது. ஒரு வெள்ள மண்டபம், அதுவே வெள்ள மண்டபம், அதுவே வெள்ள மண்டபம், ஒரே ஒரு ஒத்த மலையில வந்து அப்படியா? சத்தியமா கிட்ட வா. தலைமலை அடியா? தலைமலை கையில அடிச்சா சத்தி முன்னாடி தட்டிக்கினே போயிடும். எனக்கு தலைமலை அடிக்கூடாது. தலைமையில சத்தி முன்னாடி தாய் இல்லாத கிடையாது நான். இல்ல, நான் உங்களை ஆசைப்பட்டுட்டேன். உங்க சத்தியமா உங்க மேல ஆ. அடி அடியா? உங்க மேல சத்தியமா நான் ஏமாத்த மாட்டேன். அப்படியா? இரவு 12 மணி ஒத்த மாலை வெள்ள மண்டபம் பல்ல மண்டபம் புள்ள மண்டபம் வர்றேன் வர்றேன். இருபத்தி சதுரமாக அழைத்துட்டு அது தூரத்தில் இருக்கிற வெள்ள மண்டபம், புள்ள மண்டபம், வெள்ள மண்டபம் எவ்வளோ வட்டமாக வாங்கிட்டு ஒருவர் கையினால் ஒரு மாலை ஒரு பெண் என் மீது ஆசைப்பட்டு இருவரையும் போது சத்தியுள்ள போது இப்போது சென்றால் உள்ள மண்டபம் பள்ள மண்டபம் இதுதான் வல்ல மண்டபம் வர சொன்னா 12 மணிக்கு வர சொன்னா வந்துச்சான் ஏமாத்திட்டு போலாம். செல்லாம்
ஒண்ணுமே புரியவில்லையே. ஐயோ, ஆகணுமா? இது போறது இருக்குடா. அவங்க வந்து மண்ணடிக்கிறாங்க. எல்லாம். ஓ, பெண்ணா? எங்களுக்கு வந்தாங்க. ஐயோ, பார்த்து நாட்டு மொக்குன்னு ஆகி போச்சப்பா. என்ன சொல்றாங்க? யார் தரா? செல்லாம். வருமானா ஒண்ணுமே புரியவில்லையே. அப்பா என்ன இவ்வளவு தூரம்? ஏய், நான் வடபாடு சென்றேன் அழகா. ஆ, அங்க அழகான ஒரு தேவதையை கட்டி ஆ, மணந்தாரு என்னைதான் மணக்க வேண்டும் என்று அவள் மணக்கோட்டை கட்டி விட்டார். அப்படியா? ஆமாடா. அந்த பெண்ணு என்னை தன்னை தனிமையிலேயே வர சொன்னா. ஆமா, நீ எங்க வந்து? சரி, பாரிசல் சென்ற நல்லவா அழகான மங்கையை பார்த்தேன். இருமணம் ஒரு மணம் ஆகி போச்சுன்னா என்னை இங்க திருமணம் செய்யறதுக்கு வர சொன்னா. அப்படியா? நான் அவளை தான் தேடிட்டு வந்தேன். அவளை ஆணைய காண என்னங்கிறான். டேய், பார்த்தாயிடா. நாம் சிறப்பு ஒற்றுமை. ஆமாண்ணா. கையிலும் ஒற்றுமை. ஆமா. நாம் இருவரும் ஒரே சமயத்தில் திருமணம் செய்து போயிருக்கோம். ஆமாண்ணா. ஆமா, நீ பார்த்து போயில. தேடி போறோம். செல்லாம் 12 மணிக்கு வர சொன்னா ஒத்த மலையோட வந்துச்சு. நாளை காணனா. பெண்ணொன்று கண்டே தென்னங்கி இல்லை. பெண்ணொரு கண்டு உமக்கு இல்லை. என்று நான் சொல்லலாகுமோ? என்று நான் சொல்ல வேண்டுமோ? நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. செல்லாம் ஒத்த மலையோட வர சொன்னா பாலை காண எங்கடா? ஏடா இது தர்ம சக்கரமா போயிடுச்சு. மகனா இதுடா நீ வா. அனாயே ராஜானி மாராயோ பருவமிதே பயணமிதே இன்னம் தாராயோ. பாபுல கண்ணை நீ கண்ணால் கொண்டதுண்டோ? உலகில் பாராயோ அருகில் தாராயோ. அதனாயே ராஜானி வாராயோ பருவமிதே பயணமிதே இன்னம் தாராயோ. பருவமிது பாராயோ பருவமிது தாராயோ. அதனாயே ராஜானி வாராயோ பருவமிதே பயணமிதே இன்னம் தாராயோ. நீ வருவாயோ வரமாட்டேன். நான் பயத்தோடு இருந்தேன். பயந்துட்டீங்களா? வந்துட்டே. மேல கை வைக்காதீங்க. உன்னை கல்யாணம் பண்ணி போறேன். அது கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சொன்னியே ஒத்த மாலையோட சொல்ல. ஒரே ஒரு ஒத்த மாலையோட வந்துட்டீங்களா? சரி சரி, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? தனியா தானே வர சொன்னேன். ஆமா. அது யார் அது?
என் தம்பி உங்க தம்பியா? எங்க உங்க தம்பின்றீங்க? அவர் எனக்கு என்ன வேணும்? மச்சன சரி சரி, எங்க மச்சன் பேர் எனக்கு வார்த்தை ஆசையா பேசிட்டு வரேன். மாமா நீங்க அப்படி இருங்க. பேசு உங்க மச்சன் போயிட்டு வரேன். எல்லாம் திருவிழுக்கு ஒரே அவசரம் அரப்பாரத்தை பழம் திருமணம் தெரிஞ்சுக்கிறனால பட்டு பட்டு இருந்தாலும் முடியும் வாப்பலாம் வா வா. எங்க சொல்லலாம் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? 12 மணிக்கு வரச்சேன்டா 10 மணியோட வரச்சேன்னா 10 மணியோட வரட்டேன் தனியா தானே வருத்தணும் உங்களை. தானியா தாண்டா வந்துக்கிறேன் தாங்க அது யாரு? அது என்னுடைய அண்ணன் உங்க அண்ணனா? ஆமா உங்க அண்ணனா எனக்கு என்ன வேணும்? மூத்தாரு மாமா அது கூட வேணாம் அப்பா சாண போச்சா சரி சரி, அவர் எனக்கு அப்பா மாதிரி. ஆ அவர் எனக்கு அப்பா மாதிரி தானே? அப்பா மாதிரி தான் சரி, நான் உங்க அப்பா கிட்ட போய் எங்க மூத்த கிட்ட அவசியம் 2 வார்த்தை பேசிட்டு வரட்டா? கடன் நின்று பேசுனா சரி சரி. கண்ணே அவன் கண்ணையில பேசியா என்ன மகன் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? அவங்களுக்குள்ள சண்டை உண்டாதுன்னு ஏன் ஒரு என்னங்க உங்க தம்பி நான் ஆசையா 2 வார்த்தை பேசலான்னு போனா போனா தம்பி இருக்கிற உங்க தம்பி ஆ, என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணா? என் மேல கை வைக்கிறாரு, என் முந்தானை வச்சு இருக்கிறாரு, என்ன தப்பு தப்பா பேசுறாரு. ஐயா, உங்க தம்பி என்ன கற்பழிக்க பாக்குறாரு. அண்ணன் தம்பி பிரிக்கலாம் சரி, அவன் நல்லவனாச்சே. நான் போறேன் பேசியா சொல்ல பேசியா ஆசீர்வாதம் வாங்கிட்டியா அப்பா திருமணம் செஞ்சுக்கலாம் ஐயோ என்னது ஐயோ சொல்லலாம் பாட்டு என்னடா தாங்க எழுதுடா கல்யாணம் பண்ண போது அப்பாரி வைக்க கூடாதுயா நம்ம 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் பாப்பா உங்க அண்ணன் தானே சொன்னேன். அண்ணன்டா அண்ணன் ஆசீர்வாதம் வாங்கலான்னு போனா உங்க அண்ணன் என் மேல கை வைக்கிறாரு, என் முதல்ல பிடிச்சி வைக்கிறாரு, என்ன கற்பழிக்க பாக்குறாரு, என்ன கற்பழிக்க பாக்குறாரு. சரி, இப்போ எப்பயா ஐயோ என்ன பண்ண அண்ணி வந்தாளா? அண்ணியா வரல வரலையா? எங்க வந்த டேய், உனக்கு ஆசீர்வாதம் வாங்கலடா. நீ சும்மா காமெடி பண்ண போறேன் காமெடி பண்ணு. யாரும் வச்சா போடா. யாரு? என் பீஸ் வந்துருக்கு மல்லவர பீஸா? டேய், என்னடா பீஸ்? ஏய், ஏண்டா? ஆசீர்வாதம் வந்துச்சா இல்லையா வரடா. ஒண்ணிடா இது? எதா அண்ணிடா? ஆமா. போடா டேய் டேய், அண்ணி தம்பி பச்சைங்க ஆசீர்வாதம் வாங்க வந்தா உனக்கு என்ன ஆணவம் வந்தா மேல ஏறிப்பா. யாரா டேய், டேய் அவன் தப்பு பண்ணிட்டான். போடா ஏத்துக்கற வடி போடா போடா டேய், அண்ணா. ஏய் யான்றாடா போடா. ஏய் யான் பண்ணட்டா டேய், யான் பாட்டுக்குறா தம்பி என்னடா இருந்தாலும் இது கேட்டு தம்பி. டேய், நான் இருவருக்கு போக வேணும். ஏன் தெரியுமா? உன்னை நாட்டி விட்டு கொடுத்துறேன். இந்த நாடு எனக்கு தேவையில்லை. நாடானா நீ வச்சுக்க. பொறுப்பு நடத்தி நீ வச்சுக்க. ஆனா அவன் விட்டு போடலாம். ஏய் எனக்கு திருமணம் ஆக வேண்டும். யாருடா நாடு யாருக்கு பொண்ணு வரல ஒரு பொண்ணு வந்தா வீட்டுக்கு சீரியஸே வரும்டா தேடி எல்லாம் எனக்கு எதுமா நீ எடுத்து வயசாகி போச்சு ரத்தம் சொல்லி போச்சுடா பையன் டேய் ஏய் போடா டேய் பாரு டேய், சுத்ரா. போய் சுத்ரா. ஏய் நீ போறீங்களா? டேய், நாடா மரியாதை சொல்லு. அவன் விட்டு கொடுக்க முடியுமா? ஏய் ரத்தம் கொதி போந்துற போதுடா கொதிக்காதடா பையா யாருங்க? உனக்கு தான்டா டேய், டேய். லேடிஸ் ரொம்ப நல்லா இருக்குது லேடிஸ் ரொம்ப நல்லா இருக்குது மரியாதை சொல்லு. அடுத்து வரலாம். டேய் பையா டேய், முதல்ல நான் பார்த்தே வேண்டாம். உன்னை போறதுக்கு முன்னாடி ஒரு கைத்துல மாலை வந்து போச்சு பட்டுன்னு போட பட்டுன்னு சேர்த்து போடுவா போடா டேய் யார் சொல்லுவா? அம்மா டேய், இருக்குதான் யார் சொல்லுவா? டேய், தரப்பேனா நான் வச்சுருந்தேன் டேய், இவன் தம்பி என்னை பார்த்து மரியாதை கொடுக்குறேன். டேய், ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். டேய் வாடா ஆ, வாடா. போடா உனக்கு எவ்வளவு இருக்கும் போதுன்னா ரத்தம் வெறுன்னு ஓடுது எனக்கு எவ்வளவு இருக்கா ஞாபகத்தா 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 யாரு தெரியல, நான் உங்க பையன்தான்.
நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் வாழ்ந்தா உங்க கூட தான் வாழ்வேன். நீங்க உங்க கூட இருக்கானே. நீ தான் எங்க வீட்டுக்காரு. ஆமா. கண்ணே, ஐய், நீ கவலை கொள்ளாது. சரி சரி சரி. அவனை ஒண்ணு ரெண்டு பார்த்து வந்து உனக்கு சந்திக்கிறேன். பாருங்க. அது இல்ல. நான் அம்மா தான் நீ சொல்றீங்க. உன் பாண்டாட்டின்னு அவர் சொல்றாரு. இதனால நீங்க ரெண்டு பேருக்குள்ள நீங்க ஒருவருக்கு ஒருவர் நீங்க யாரு வெற்றிக்குவீங்களோ ஜெயிச்சுக்குவீங்களோ எனக்கு தெரியாது. யாருன்னா ஜெயிச்சு முடிவு எடுத்துட்டு வாங்க. ஏய், உனக்காக அவன் வாடா. வாடா, வாடா. ஒருவர் கையினால் ஒரு மாலை என்று மறுத்து வாங்கினார்கள். அதே போல அண்ணன் ரெண்டு பேரும் ஆணுல அடிச்சுன்னு கழுத்து பிடிச்சு ரெண்டு பேரும் செத்துட்டாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை எங்க அப்பா கிட்ட சொல்லணும். அப்பா